ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கெஸ் த ரெசிபின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜவ்வரிசி உப்புமா தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் தண்ணி விட்டு மொத்தமாக இதை 2-3 தடவை வாஷ் பண்ணி 3 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 போல் பச்சை மிளகாவை 2-2 வெட்டி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கங்க. அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்க்கணும். ஜவ்வரிசி சேர்த்து முடிகிற வரைக்கும், இந்த உப்புமா செஞ்சு முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா சீக்கிரம் தீஞ்சிடும், கட்டி கட்டியாக உருண்டையாக மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஜவ்வரிசி வடித்தது இருக்கதை சேர்க்குறேன். ஒரு 100-150 கிராம் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை 20 நிமிஷம் ஊற வச்சு அதை ஒரு 7 to 8 minutes வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இதுக்கு தேவை. அதுக்கடுத்து ஒரு அரை முடி தேங்காய், அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இதுக்குள்ள சேர்க்கணும். வறுக்கும் போதே முந்திரி கூட சேர்த்து வறுக்கலாம். என்கிட்ட இல்லைன்றனால நான் சேர்க்கல. முந்திரி சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கோலம் போகிறதுக்கு தண்ணி தெளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க, ஒட்டாமல் வரும். இது முக்கால் பதம் வெந்துடுச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஷேப் மாறும், நல்லா வெந்துதுன்னா ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கோங்க. வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சிறுபருப்பு, அதை சேர்த்துக்கிட்டு 2 தடவை கலரி விட்டுக்கோங்க. இது கோட்டானதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன், அது எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் உதிராக நல்லா பொலன்னு வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி உப்புமா ரெடி. இது நீங்கள் மாவு ஜவ்வரிசி பயன்படுத்தி கூட செய்யலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ½ சைஸ் லெமனை பிழிஞ்சு கூட விட்டுக்கலாம். இந்த சீசனுக்கு ஆகாதுன்றதுனால நான் சேர்க்கல, அவ்வளோதான். இந்த உப்புமா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒன்ஸ் டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.